ஆன்மீக அன்புக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் உத்தராயணம் தை மாதம் 25ஆம் தேதி 7/2/2025 பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12 மணியிலிருந்து 1 மணி வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35. இன்றைய திதி இன்று அதிகாலை 1:17 வரை நவமி, பின்பு இரவு 11:26 வரை தசமி, பின்பு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:41 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிடம். இன்றைய அமைதியாதி யோகம் இன்று இரவு 8:41 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை 1:17 வரை கௌளவம், பின்பு பிற்பகல் 12:22 வரை தைத்துளம், பின்பு இரவு 11:26 வரை கரசை, அதன் பிறகு வனிசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று இரவு 8:08 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரட்டவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று இரவு 8:41 வரை சுவாதி, பின்பு விசாகம். சுவாதிக்கும் விசாகத்துக்கும் இன்று சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சுக்கள் செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன் பார்த்தா முதல் ராசியாகிய மேஷராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு குடும்ப உறுப்பினரை கொஞ்சம் அனுசரித்து போவதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். விதண்டாவான பேச்சுக்களை தவிர்த்துடுங்க. கொஞ்சம் நெருக்கடியாக சூழலாம் வந்து போகக்கூடிய காலகட்டம் அமைப்பது கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவினருடைய எண்ணங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. பேச்சுக்களில் வந்து உங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சும் இருக்க போது உங்களுக்கு. அதனாலே உங்களுக்கு மது மரியாதையும் வரப்போது விளைந்த பொருட்கள் மீது ஒரு ஆர்வம் அதிகக்கூடிய காலகட்டமாகவும், சமூகம் குறித்த ஒரு புதிய எண்ணங்கள்லாம் பிறக்கக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. அதே மாதிரி முகத்தில் இருந்து வந்த கவலைகள்லாம் மறைந்து ஒரு உற்சாகமான நாளாக போது ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். ரிஷபராசி நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று மனதில் வந்து ஒரு புதிய இலக்கு சம்பந்தமான எண்ணங்கள் உருவாக போது உங்களுக்கு. இந்த கனவு தொடர்பான பிரச்சனை படிப்படியாக குறையக்கூடிய நாளாகும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் தைரியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. சமூக பணி உள்ளவங்களோட மதிப்பு மரியாதை வந்து அதிகரிக்க போது விடாமுயற்சியோடு செயல்பட்டு நீங்கள் எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு. தேர்வு பணிகளில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. எக்ஸாம் வந்து 10th +1 +2 வந்து தேர்வு சூப்பர்வைசரோ இல்லை பறக்கமில் இருக்கிறவங்களோ கொஞ்சம் அந்த எக்ஸாம் நிர்வாகத்தில் உள்ளவங்களோ அது கொஞ்சம் கவனமாக இருங்க. நிர்வாகத்தில் கொஞ்சம் திறமைகள்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிதுனராசி சொல்லி பார்த்தா உங்களுக்கு உங்களை வெளிவட்டாததால் கொஞ்சம் அலைச்சல்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு. அந்த அலைச்சல் உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையும் கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்த போகுது உங்களுக்கு. கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக இருங்க. ஏதோ பொருள் ஏதோ கொடுப்பவங்க வாங்குவோம் தான் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுவது நல்லது உங்களுக்கு. கனிவான பேச்சுக்கள் நல்லது நடக்க போதுனா கொஞ்சம் பேச்சுக்களை கொஞ்சம் கனிவாக பேசுறதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். இதுலேயும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டாலே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும்போது பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. உபரி வருமானம் கொடுத்த எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும். பொன் பொருள் கையாளும் பொழுது கவனமாக இருங்க. ஏதாவது விளையாத பொருட்களையோ நகையை கொஞ்சம் எடுத்து செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை வீட்டு வச்சு போகாத கூட கொஞ்சம் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக யாரை வச்சுட்டு போங்க. கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு. ஒரு இரக்கம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கடகராசி பார்த்தா உங்களுக்கு இன்று மனதில் இருந்து வந்த சில குழப்பங்கள் சங்கடங்கள்லாம் நீங்கள் ஒரு தெளிவு பிறக்க போது உங்களுக்கு. உடைய தந்தைகளை ஒரு ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்பட போது உங்களுக்கு. வியாபார பணியில் கொஞ்சம் லாபம் மேம்படக்கூடிய நாளாகவும், தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள்லாம் விலைக்கு உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு.
வாகனத்தை பழுது பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. உடன்பிறந்ததை பற்றிய எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நிலையும், உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகளை மேம்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு பணிபுரியும் இடத்துல கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. எதிர்ப்புகள் மறையும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சிம்மராசி பார்த்தா உங்களுக்கு உடைய தாயின் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறீங்க. நீங்கள் மனதில் கொஞ்சம் புதிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. எதையும் நம்மளால் செய்ய முடிய ஒரு தன்னம்பிக்கை செயல்படுத்த போகிறீங்க. நீங்கள் அதேமாதிரி உங்களுடைய செயல்பாட்டுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்லாம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு உத்தியோகத்தையும் கொஞ்சம் ஒரு சாதகமாக சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும், தொழில்களில் ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த நெருக்கமானவங்களுக்கான சில பணிகள்லாம் கொஞ்சம் மேற்கொள்ள போகிறீங்க. நீங்கள் இணைய பணிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இணையம் சார்ந்த பணிகளை வேலை செய்கிறவங்களுக்கு ஐடி செக்டரில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கன்னிராசி பார்த்தா உங்களுக்கு உடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு அதே மாதிரி நண்பர்கள் வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் கிடைக்கக்கூடிய நிலையும், ஆன்மீக பிரிவுடைய சந்திப்பையும் அவருடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு உடன் இருப்பதால் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்க போகுது. உங்களுடைய வருமானத்தை ஒரு திருப்தியான சூழலை ஏற்பட போது வருமானத்தை கொஞ்சம் உபரி வருமானத்தை கொஞ்சம் சேமிப்பாக மாற்ற முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வெளியூர் போனால் கொஞ்சம் வாய்ப்புலாம் சாதகம் அமைப்பது. உங்களுக்கு திட்டமிட்டு காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைது. பொறுமை வேண்டிய நாள் உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை வட மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு நிறம். துலாம் ராசி பார்த்தா உங்களுக்கு இங்கே செய்யக்கூடிய ஒரு பணியிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி அந்த பணி ஒப்படைக்காத இருந்து எந்த விஷயமாக இருந்தால் இருந்து நீங்கள் முடிச்சுட்டு போகிறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். தொழிலில் கொஞ்சம் ஒரு ஏற்றம் இறக்கமான சூழல் தான் ஏற்பட போகுது. கொஞ்சம் பார்த்துங்க. ஆரோக்கியம் தொடர்பான கொஞ்சம் விஷயங்கள், உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் படிப்படியாக குறைய போகுது. விவசாய பணியில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமும், இனம் புரியாத சில சிந்தனைகளில் ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு உடன் பிறந்த வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் சவாலான பணியை கூட நீங்கள் ரொம்ப சாதாரணமாக முடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் அந்த தொழில்நுட்பம் நீங்கள் தெரிஞ்ச நம்பராக நீங்கள் உடைய சகோதர வெளியில் நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போது. உங்களுக்கு இந்த சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் விவேகம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும், புதிய நம்மளுடைய அறிமுகம் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு மகிழ்ச்சியான விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க. சக ஊழியெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் பணி செய்ய எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இருக்க போது. உங்களுக்கு ஒரு திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகளை கிடைக்கும் ஒரு நாளாகவும், புகழ் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நில நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. நம்மளாம் முடியும் செயலாண்ட ஒரு தைரியத்தோடும் தன்னம்பிக்கை செய்யும்போது அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகுது. உங்களுக்கு உத்தியோக ரீதியான பயணங்கள்லாம் கொஞ்சம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் சாதகமான சூழலை ஏற்பட போவதனால வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகுது. கொடுக்கல் வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது. ஒரு சில போட்டிகள்லாம் கொஞ்சம் நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு சில மனசுக்கு சஞ்சலமான சில விஷயங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. தேவையில்லைன்னு நினச்சா அதை விட்டுருங்க. அதை திரும்ப யோசிக்காதுங்க, அதை செயல்படுத்தாதுங்க, விட்டுருங்க. கணவன் மனையில் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். மகர ராசி பார்த்தா உங்களுக்கு கூட யாருக்கா அந்த கூட இருக்கிறவங்க பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புலாங்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையக்கூடிய ஒரு நிலையும், உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது. உங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்பட போகுது. பூர்வீக சொத்துக்களாக கொஞ்சம் விரயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது. உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மனதில் மேம்படக்கூடிய ஒரு நிலையும், லாபம் நிறைந்த ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். கும்பராசி பார்த்தா உங்களுக்கு அரசு பணியர்கள்லாம் கொஞ்சம் சில பணிகள் இடுபறியாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்குங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. பணியில் நெருக்கமானுடைய சந்திப்பெலாம் கொஞ்சம் ஏற்பட போது. உங்களுக்கு இந்த கடன் சார்ந்த பற்றியெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், வியாபார பணி இருப்பவனுக்கு ஒரு மேன்மை ஏற்பட ஒரு நிலை ஏற்பட போது. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகக்கூடிய ஒரு காலகட்டமாக இதனால் அமையுது. உங்களுக்கு ஏன்னா ஜென்மசனி ஒன்று இருக்கார். கொஞ்சம் சில விஷயங்களை கவனமாக நல்லது. உங்களுக்கு
எண்ணியதை கொஞ்சம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுக்கு உத்தியோகத்தில் சில சிக்கல் இருந்திருக்கும், அந்த சிக்கல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக அந்த நாள் அமையப்போகுது. ஒரு நலம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மீனராசி அன்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் கைகூடக்கூடிய வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி சில விமர்சன பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. யாரை பற்றியும் அந்த விமர்சன பேச்சையும் தயவுசெய்து பேச அமைதியாக இருங்க. ஒரு மாறுபட்ட சில அணுகுமுறையால் கொஞ்சம் சில விஷயங்கள் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. உடைய சொத்து விற்பது சம்பந்தமான விஷயங்கள் நல்லா லாபம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பது போல் உங்களுக்கு. அதே மாதிரி புதிய மின்சாதன பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு. துணையின் வேலையில் கொஞ்சம் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நிலையும், பணி நிமித்தம் உதவிகளை கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போது உங்களுக்கு. குழந்தை வழியில் மகிழ்ச்சியான ஒரு செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போது. ஒரு நன்மை நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும், ஒரு வெற்றி நாளாக ஆண்டை நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.